ஹாய் ஹலோ வெல்கம் டு சேலஞ்சிங் டிப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிவலா பொடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பற்றி பயன்கள் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் அப்படிங்கிற ஒரு காய் இருக்குது. அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த மூணையும் பொடி செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோங்க. இது எப்படின்னு பாருங்கள். கடுக்காய் வந்து 1 பங்கு எடுத்துக்கோங்க, தாண்டிக்காய் வந்து 2 பங்கு எடுத்துக்கோங்க, நெல்லிக்காய் இங்கே வந்து 4 பங்கு எடுத்துக்கோங்க. இதை எல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வெயிலில் வைக்காமல் ரூம்குள்ளேயே நல்லா உலர்த்தி அதை காய வச்சு சாப்பிடணுங்க. அவ்வளோதான். இது உங்களால் செய்ய முடியல, டைம் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இந்த பொடியே கிடைக்குதுங்க, ஒரிஜினல் பொடியே. அது வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதனால் என்னென்ன பல பயன்கள் இருக்குங்க. ஃபஸ்ட் என்னென்ன பயன்கள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து டெய்லி சாப்பிட்டு வரதுனால என்னென்ன பயன்கள், இது எப்படி சாப்பிடணுங்கிற முறைன்னு நான் சொல்கிறேன். இது வந்து மழை காலங்களில் வந்து நீங்கள் வந்து வெந்நீர் சுடுதண்ணியில் ஒரு வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா கலந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரலாம், குடிச்சிட்டு வரலாம். இது கோடை காலங்களில் நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா தண்ணீரில் வெறும் பச்சை தண்ணியில் குடிச்சிட்டு வரணுங்க. சுடுதண்ணியிலேங்க பச்சை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரணும். குளிர் பனி காலத்தில் நெய் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்லாம். எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 ஸ்பூன் தான் சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும். நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரல நைட்டு, இல்லைன்னா வாரத்துக்கு 2 இல்லை 3 டைம் சாப்பிட்டு வரலாங்க. இதனால் என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்குங்க இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற அந்த நச்சு பொருட்கள், உடம்பில் இருக்கிற நச்சு பொருட்களில் தேங்க விடாமல் இது பண்ணிடும். ஃபைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக இது நல்ல உதவியாக இருக்குங்க. அப்புறம் வந்து கண் பார்வை, அதுக்கும் வந்து நல்ல உதவியாக இருக்கும் இந்த திரிபலா சாப்பிட்றனால. ஹார்ட் அட்டாக் வருது பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து இது குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அல்சர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மருந்து இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அல்சர் வந்து எச்சாதான் ஆகும். அதனால இந்த திரிபலா சொன்ன முறைப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அல்சருங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது, நல்ல தீர்வு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உடலில் வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சீரமையும். அப்புறம் உடம்புல வந்து வெள்ளை அணுக்கள் கம்மியாச்சுன்னா வந்து என்ன ஆகுங்க, உங்களுக்கு நோய்கள் வந்து நம்ம உடம்புல சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணும். அதெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த திரிபலா சொன்ன பெரிய முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து உடம்புல வந்து ரெட் பிளட் கார்பஸஸ், அதாவது வந்து ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ரத்த அணுக்கள் கம்மியாக இருந்தால் முடி கொட்டும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த திரிபலா சொன்ன குடிச்சிட்டு வந்து நல்லா ரத்த அணுக்களை அதிகரித்து உங்களுக்கு உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உடம்புல அந்த வயிற்றுல இருக்கிற கெட்ட கொழுப்பு, ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும், வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் காரணம் வந்து உடம்புல அந்த வயிற்றில் வந்து நிறைய கெட்ட கொழுப்பு தங்குறது. அந்த கெட்ட கொழுப்பை வந்து சீக்கிரமாக எளிய முறையில் இது பண்ணுறது வந்து இந்த திரிபலா சூரணம் குடிச்சிட்டு நீங்கள் ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்து பாருங்கள். அப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்கே எப்படின்னு தெரியுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.